அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவரையும் பாடம் 5 கணினி உலகம் இந்த பாடத்தை நடத்துவதன் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் ரவிச்சந்திரன். முதலில் வார்த்தை வார்த்தையாகவும் பிறகு வாக்கியம் வாக்கியமாக படித்து காட்டி உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். நீங்கள் நடத்துகிற பொழுது உங்கள் விரலால் வார்த்தை மீது அழகாக வைத்து உன்னிப்பாக கவனியுங்கள். நிச்சயமாக கவனிப்பீர்கள். கவனிப்பீர்களா? நிச்சயமாக. சரி, பாடத்துக்கு போலாமா? பாடம் 5 கணினி உலகம். மதி, பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர். அப்போது பூவிழி, தோழி நலமாக இருக்கிறாயா? மதி, ஓ, நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? பூவிழி, ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன். மதி, அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே. அங்கு நீ கண்டு களித்த இடங்களை பற்றி சொல்லேன். பூவிழி, சென்னை நம் ஊரை போல் இல்லை. அடுக்குமாடி கட்டடங்கள், மிக பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிக பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. இப்பொழுது வாக்கியமாக படித்து காட்டுகிறேன். கணினி உலகம். மதி, பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர். அப்போது பூவிழி, தோழி நலமாக இருக்கிறாயா? மதி, ஓ, நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? பூவிழி, ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன். மதி, அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே. அங்கு நீ கண்டு களித்த இடங்களை பற்றி சொல்லேன். பூவிழி, சென்னை நம் ஊரை போல் இல்லை. அடுக்குமாடி கட்டடங்கள், மிக பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிக பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. மாணவர்களே, அடுத்த பத்திற்கு சென்று விடலாம். மதி, அது சரி. பூங்கா என்றால் செடி கொடி மரம்தானே இருக்கும். அது என்ன? தகவல் தொழில் நுட்ப பூங்கா. அதை நீ எங்கு பார்த்தாய்? பூவிழி, சென்னையில் தரமணி ராஜீவ் காந்தி சாலையில்தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்கு மாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறதாம். மதி, தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன? பூவிழி, அங்கே கணினி தகவல் தொழில் நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று
வருகின்றன. மதி கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றித்தான் பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்தப் போகிறார்களாம். நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாமாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களே, வார்த்தை வார்த்தையாக படித்தோம். இப்பொழுது வாக்கியமாக படிக்கிறோம். அழகாக உன்னிப்பாக விரல் வைத்து அதை நீங்கள் உற்று நோக்கி கவனித்துக் கொள்ளுங்கள். மதி அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும். அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா? அதை நீ எங்கு பார்த்தாய்? பூவிழி சென்னையில் தரைமணி ராஜீவ்காந்தி சாலையில்தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்கு மாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறதாம். மதி தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன? பூவிழி அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மதி கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றிதான் பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்தப் போகிறார்களாம். நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாமாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களே, அடுத்த பத்திற்கு நாம் சென்று விடலாம். பக்கம் 23. அடுத்த பக்கம் போலாம் வாங்க. மாணவர்களே, அழகாக வார்த்தையின் மீது விரல் வையுங்கள். நல்ல மாணவர்கள், ஆசிரியர்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கிற மாணவர்கள் நீங்கள். சரி. பூவிழி எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல்தான். யாரிடம் கேட்கலாம்? அடடே, நான் மறந்து போய் விட்டேனே. என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில்தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்றுதான் சென்னையிலிருந்து வந்தார். வா மதி, நாம் அவரிடமே சென்று கேட்கலாம். பூவிழியும் மதியும் அத்தையை கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர். அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூறத் தொடங்குகிறார். அத்தை கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. மதி ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம். எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். அத்தை மைய செயல்பாட்டு பகுதி CPU, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் ஆங்கிலத்தில். கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெமரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட். இவைத்தாம் ஒரு கணினியின்
முதன்மையான பகுதிகள். பூவிழி: அத்தை, இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுவரைக்கும் வார்த்தை வார்த்தையாக நான் படித்து வந்தேன். இப்பொழுது இதுவரைக்குமாக வாக்கியம் வாக்கியமாக படிக்கப் போகிறேன். மாணவர்களே, கூர்ந்து கவனியுங்கள். கவனிப்பீர்களா? விரலால் அந்த வார்த்தையின் மீதே அழகாக வாக்கியமாக படிப்பதை கவனியுங்கள். பூவிழி: எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல்தான். யாரடி கேட்கலாம்? அடடே, நான் மறந்து போய்விட்டேனே. என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில்தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்றுதான் சென்னையிலிருந்து வந்தார். வா மதி, நாம் அவரிடமே சென்று கேட்கலாம். பூவிழியும் மதியும் அத்தையைக் கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர். அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூறத் தொடங்குகிறார். அத்தை: கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. மதி: ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம். எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். அத்தை: மைய செயல்பாட்டு பகுதி CPU, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெமரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட், இவைதாம் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். பூவிழி: அத்தை, இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மாணவர்களே, இப்பொழுது அடுத்த பத்திக்கு நாம் சென்று விடலாம். வார்த்தையாக படிக்கலாம், பிறகு வாக்கியமாக படித்து பார்க்கலாம். வாங்க. அத்தை: சொல்கிறேன். மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும். செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தாம் நினைவகம். மையச் செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். மதி: கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள். அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம். அத்தை: நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும்போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். பூவிழி: புரிகிறது அத்தை. கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்களேன். அத்தை: சொல்கிறேன். பூவிழி: விசைப்பலகை கீபோர்டு, சுட்டி மவுஸ் போன்றவை உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை மானிட்டர், கணினி அச்சுப்பொறி பிரிண்டர் போன்றவை வெளியீட்டு கருவிகள். மாணவர்களே, இப்பொழுது வார்த்தை வார்த்தையாக படிக்கிற பொழுது விரலால் அழகாக வைத்து வந்தீர்கள். இப்பொழுது வாக்கியம் வாக்கியமாக நாம் ஆரம்பித்த இடத்திலிருந்து படிக்கப் போகிறேன். உன்னிப்பாக கவனியுங்கள். அத்தை: சொல்கிறேன். மைய செயல்பாட்டு பகுதி என்பது
செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும் செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தாம் நினைவகம். மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். மதி கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள். அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம். அத்தை, நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும் போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். பூவிழி, புரிகிறது அத்தை. கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்களேன். அத்தை, சொல்கிறேன். பூவிழி, விசைப்பலகை, கீபோர்டு, சுட்டி, மவுஸ் போன்றவை உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை, மானிட்டர், கணினி அச்சுப்பொறி, பிரிண்டர் போன்றவை வெளியீட்டு கருவிகள். மாணவர்களே, இப்பொழுது நாம் 24ஆம் பக்கத்திற்கு அடுத்த பக்கத்திற்கு சென்று விடலாம். வாங்க. மதி, தரவு, டேட்டா, பதிவேற்றம், பதிவிறக்கம், டவுன்லோட் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? அத்தை, கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள்தாம் தரவுகள், டேட்டா. தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம், அப்லோட் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம், டவுன்லோட் எனவும் அழைக்கிறோம். மதி, நன்றாக விளக்கினீர்கள். வலைத்தளம், வெப்சைட் பற்றியும் சொல்லுங்களேன். அத்தை, கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். பூவிழி, வியப்பாக உள்ளது. அத்தை, இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? அத்தை, ஓ, மின்னஞ்சல், இமெயில் ஐடி பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம். மாணவர்களே, இந்த பக்கத்துக்கு வரைக்குமாக இப்பொழுது வார்த்தை வார்த்தையாக படித்து காட்டினேன். இப்பொழுது வாக்கியமாக படிக்கப் போகிறேன். நீங்கள் உன்னிப்பாக அதில் விரல் வைத்து கவனியுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் மிக மிக சுலபமாக படித்து காட்ட முடியும். கவனிப்பீர்களா? சரி. மதி, தரவு, டேட்டா, பதிவேற்றம், பதிவிறக்கம், டவுன்லோட் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? அத்தை, கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள்தாம் தரவுகள், டேட்டா. தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம், அப்லோட் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம், டவுன்லோட் எனவும் அழைக்கிறோம். மதி, நன்றாக விளக்கினீர்கள். வலைத்தளம், வெப்சைட் பற்றியும் சொல்லுங்களேன். அத்தை, கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். பூவிழி, வியப்பாக உள்ளது அத்தை. இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம்
என்று கூறுகிறீர்களே, அப்படி என்றால் என்ன? அத்தை: ஓ, மின்னஞ்சல், இமெயில் ஐடி பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின் அஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம். மாணவர்களே, இப்பொழுது அடுத்த பக்கத்திற்கு நாம் சென்று விடலாம். மதி: இப்போதெல்லாம் புலனம், வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக், சுட்டுரை, ட்விட்டர் என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள். அத்தை: நீங்கள் கூறியவற்றை வலைதள செயலிகள், வெப் ஆப்ஸ் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கம், பிளே ஸ்டோர் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். பூவிழி: மிக்க நன்றி அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்வோம். அத்தை: உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்திக் கொள்ள மறந்துவிடாதீர்கள். உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மதி: எங்களுக்கும் மகிழ்ச்சி. போய் வருகிறோம், நன்றி என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டிற்கு சென்றனர். மாணவர்களே, இப்போது வாக்கியமாக படித்து காட்டுகிறேன். உன்னிப்பாக விரல் வைத்து வாருங்கள். மதி: இப்போதெல்லாம் புலனம், வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக், சுட்டுரை, ட்விட்டர் என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள். அத்தை: நீங்கள் கூறியவற்றை வலைதள செயலிகள், வெப் ஆப்ஸ் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கம், பிளே ஸ்டோர் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். பூவிழி: மிக்க நன்றி அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லாருக்கும் எடுத்துச் செல்வோம். அத்தை: உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்திக் கொள்ள மறந்துவிடாதீர்கள். உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மதி: எங்களுக்கும் மகிழ்ச்சி. போய் வருகிறோம், நன்றி என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு சென்றனர். மாணவர்களே, இத்துடன் இந்த பாடம் முடிகிறது.